ஹாய்டா ஜெரீஸ்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டுடே நம்ம பார்க்க போகிறது அரேஞ்ச்டு மேரேஜ் வித் யுவர் சீனியர். இன்னைக்கு வந்து தேங்கோட பர்த்டே ஸ்பெஷலாக இந்த ஸ்டோரி நான் போடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம தேங்க் ஒரு விஷ் பண்ணிடலாம். ஹாப்பி பர்த்டே தேங்க், நீங்கள் லைஃப்பில் ஹாப்பியாக சிரிச்சுட்டு எப்போவும் சந்தோஷமாக இருக்கணும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். ஓகேடா. அண்ட் ஆல்சோ நம்ம இப்போ எப்படி ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறையா பேர் பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்கடா. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. ஓகேவா? ஸ்டோரி பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அண்ட் ஆல்சோ நான் யாரையும் கம்பல் பண்ணலை, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணாதாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஸ்டோரிக்குள்ளேயே போயிடலாம். ஏன்னா ரொம்பலாம் பேச வேணாம். ஓகேவா? அண்ட் ஆல்சோ நிறைய பேர் அது இதுன்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்க. டிஎம் பண்ணாதீங்க. செடி ஃபேமிலி குரூப்பில் ஜாயின் ஆகிக்கோங்க, அதுலேருந்து பேசிக்கலாம். ஓகேவா? ஏன்னா டிஎம் நிறையா வரனால எனக்கு ரிப்ளை பண்ண முடியலடா. ஸோ தட்ஸ் வை. அண்ட் ஃபேக் ஐடியிலேருந்துலாம் வருதா, ஸோ அதனால தான்டா என்னால் நம்ப முடியல. சில பேர்லாம் சும்மா எஃப்எஃப்க்குன்னு ஒரு ஐடி வச்சுருக்கீங்க, அதனால தான்டா. ஓகேவா? எதுவும் நினச்சிக்காதீங்க. சரிடா. நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளேயே போகலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனே நீங்கள் தான். எவ்வளோ அழகாக இருக்கான் என் அழகு பையன். அவன் சிரிக்கும்போது பாரேன், அவனோட வாய் எப்படி போகுதுன்னு. அழகாக இருக்குது. ஆனால் அந்த லிப்ஸு அதை அப்படியே கடிச்சு சாப்பிடணும் போல் இருக்குது. ஆனால் அதெல்லாம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் அப்படியே மைண்ட் வாய்ஸில் வச்சு சவுண்ட் வாய்ஸில் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் பேக் சைட்லேருந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு அதெல்லாம் கிடைக்காதோ ஐயன், ஏன் அதை பார்த்துட்டு இப்போது சும்மா அவன் மனசில் ஆசையை வளர்த்துக்கிற? நான்சி, ஏன்டி இப்படி சொல்கிற? ஏன் எனக்கு கிடைக்காது? அதுவா என், நீ இப்படியே இங்கேயே புலம்பிகிட்டு இருந்தேன்னா அது கிடைக்காது. நீ ஸ்ட்ரைட்டாக போய் தேங்கிட்ட எனக்கு உங்கள் மேலே க்ரஷ் இருக்குது, எனக்கு உங்கள் மேலே லவ் இருக்குதுன்னு போய் சொன்னாதானே அவனுக்கு தெரியும். அதுக்கப்புறம் தானே எல்லாமே டிசைட் பண்ண முடியும். அந்த லிப்ஸும் உனக்கா இல்லை வேறு இருக்கான்னு? நான்சி, ஏதாவது ஐடியா கொடுறி. நான் என்னடா ஐடியா கொடுக்க? அப்படியே ஐடியா கொடுத்து தள்ளிட்டா மட்டும் அப்படியே மேலே போய் கிழிச்சு தள்ளிடுவீங்க. அது அது எத்தனை ஐடியா கொடுத்துருக்கேன் உனக்கு. நீ அவங்ககிட்ட போனால கம்முன்னு வந்துடுற. கேட்டால் அவன் அடிச்சிடணும்னு பயமாக இருக்குது. அவ்வளோ பயமாக இருந்தால் எதுக்குடி லவ் பண்ணுற? போடி, நீ சும்மா திட்டிகிட்டு இருக்காது சரியா? அவன் கஷ்டம் அவனுக்கு. அதான் என், அவன் கஷ்டம் அவனுக்கு, என் கஷ்டம் எனக்கு. உன்னெல்லாம் வச்சுட்டு இனி தேங்காய் ஒன்றெல்லாம் கல்யாணம் பண்ணு வச்சுக்கோ. சீரியஸ்லி சொல்கிறேன், 2 நாளில் உன்னை வெளியே அனுப்பிடுவான் பாரு. என்னடி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? போடி, உன்கிட்ட வந்து பேசினேன் பார்த்தியா? என்னையும் சொல்லணும் வாயன், நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு அவள் போகிறா. நீங்கள் அப்படியே அந்த சைடு பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. போன நான்சி மறுபடியும் வந்துட்டு, ஒயன் உனக்கு இன்னொன்று தெரியுமா? என்னது? அவனுக்கு ஏதோ பொண்ணு மேலே க்ரஷ் இருக்காண்டி. என்னது? என்னடி சொல்கிற? உண்மையாவா? ஆமாம் ஒயன், அதுதான் தெரிலையாமல் யாருக்கும். காலேஜுக்குள்ளேயா இல்லை காலேஜுக்கு வெளியேவான்னு தெரிலையாமா. அவன் அந்த பொண்ணை வந்துச்சுன்னா ரொம்ப லவ் பண்ணுறானாமா. அதுவும் பத்தாதுன்னு அந்த பொண்ணுக்காக தான் எல்லா ப்ரப்போஸ்லையும் ரிஜெக்ட் பண்ணுறானாமா. ஏன் இதில் வேறு இன்னொன்று இருக்கே. அதான் அந்த ரியா இருக்கல, ரியா சிலுப்பி, அவள் எப்படி மினுக்கிட்டு வரா பார்த்தியா? மினுக்கி எப்படி ஆட்டிட்டு வரா. அவளே போய் தேங்க்கு ப்ரப்போஸ் பண்ணலாமாடி. இந்த கதை எப்படி நடந்துச்சு? அதாண்டி பாரேன், அது யாருக்கும் தெரில. முந்தானேத்து நம்ம ஜூனியர் பையன் பார்த்துட்டு வந்து சொன்னான். இப்படிலாம் இருக்குதா? ஆமாம் என், இப்படிலாம் நடந்திருக்கு பாரு, எனக்கும் தெரில. அண்ட் ஆல்சோ அவன் ஏதோ பொண்ணு ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிகிட்ருக்கானாம்மா. அந்த பொண்ணுக்கு இன்னும் அவன் ப்ரப்போஸ் கூட பண்ணலையாம்மா. பிகாஸ் அந்த பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குமா இல்லையா அப்படின்லாம் தெரிலையாம்மா. அவனுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும்ல, என்னதான் நாளும் லவ்னு வரும்போது ஒரு பையன்ல. அதனால் அவனுக்கு எங்கே போய் ப்ரப்போஸ் பண்ண அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிடுமோன்னு சொல்லிட்டு பயமாக இருக்குதாம்மா. என்னடி சொல்கிற? ஆமாண்டி, அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது பத்தாதுன்னு சொல்லிட்டு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பொண்ணு ஏதோ இவனோட சின்ன பொண்ணாமா, ஏதோ 2 வயசு 3 வயசு சின்ன பொண்ணாமா. ஸோ அதனால் இவன் ப்ரப்போஸ்லாம் பண்ண மாட்டான், ஸ்ட்ரைட்டாக காலேஜ் முடிச்சு ஸ்ட்ரைட்டாக அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறானாமா. அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. யோகன், உண்மையாக அப்படின்னாச்சு? எனக்கு பயமாக இருக்குடி. என்னடி சொல்கிற? அதானே சொல்கிறேன், நீ போய் ஸ்ட்ரைட்டாக ப்ரப்போஸ் பண்ணிவிடு, உனக்கு கிளியர் ஆன்சர் கிடச்சிரும் இல்லையா?
இது இப்படிலாம் சொன்னதுக்கப்புறம் நான் எப்படி ப்ரப்போஸ் பண்ணுவேன்? இதுக்கு முன்னாடியாச்சும் ஏதோ ஒரு தைரியம் ஹார்ட்டில் ஒரு மூலையில் கடந்துச்சு. இப்போ அது கூட என்னை மண்ணை போட்டு அழிச்சிரும் போல். சரி நீ போ, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே அந்த காசிப் பேசுகிற மாதிரி 2 பேர் பேசிகிட்டு இருந்துருப்பீங்க. இப்போ நீங்கள் அப்படியே உங்கள் மனசுக்குள்ளேயே சும்மா கிடந்த சங்க வேற ஊதி கிளப்பிட்டா. இனி எனக்கு தேங்கிட்ட போகிறதுக்கே பயமாக இருக்கும். அவன் எல்லா பொண்ணுங்க மாதிரி என்னையும் அடிச்சிட்டா நான் என்ன பண்ணுவேன்? அவ்வளோதான், அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துருவேன். அதுவும் அவனோட கையே இருக்கே, செம்மையான வெயினி ஹேண்ட்ஸ். ஒரு அடி வச்சானா நான் 1 மாதத்துக்கு எந்திரிக்க மாட்டேன். அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தேங்கையே பார்க்குறீங்க. இங்கே அப்படியே தேங்க் சைடு பார்த்தா ஜிமின் அப்படியே தேங்கிட்ட. டே மச்சான், காலேஜ்லாம் முடிஞ்சு அடுத்து நீங்கள் 2 பேரும் என்னடா பண்ண போகிறீங்க? டே ஜிமினா, நான்லாம் ஒன்றும் பண்ண போகிறதில்லடா, அப்படியே ஜாலியாக பொண்ணுங்க கூட ஜாலியாக இருந்துப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தேங், ஆமாண்டா நீங்களா ஜாலியாக இருப்பீங்க, எனக்கு இருக்கிறான் பாரு எங்கள் அப்பாங்காரன் வீட்டில் சும்மா கம்பெனி எப்போ டேக் ஓவர் பண்ணுவேன், எப்போ டேக் ஓவர் பண்ணுவேன்னு. அதுவும் இல்லாமல் எப்போடா கம்பெனிக்கு வருவேன், எப்போ கம்பெனிக்கு வருவேன்னு கேட்டுட்டு இருக்கிறான். உசுரை வாங்குறான்டா, அப்படி எரிச்சல் மயிராக இருக்குது. ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்னு அப்படியே பேச ஸ்டார்ட் பண்ணுறான். டே மச்சான், அப்புறம் கல்யாணம் எப்படிரா, எப்போ உனக்கு எப்போ பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்து பார்த்தியும் கேட்குறான். அப்போ ஜேகே, டே என்னெல்லாம் கல்யாணமா, இப்போ ஏதாவது பொண்ணு வந்து ப்ரப்போஸ் பண்ணால் கூட ஈஸியாக அக்செப்ட் பண்ணிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன்டா, அந்த ரேஞ்சில் தான் இருக்கேன் நானே அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ எனக்கெல்லாம் கல்யாணத்து மேலாம் இஷ்டம் இல்லைடா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே நீங்கள் பேசாமல் நான்சி சொன்ன மாதிரி போய் ப்ரப்போஸ் பண்ணிடலாமா? பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தேங்கிட்ட போகிறீங்க. அதாவது தேங்கோட பேக் சைடு போகிறீங்க. 3 பேர் ஒரே டேபிள் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. சொன்னால் 3 பேர்த்தோட பேக் ஃபேஸ் பண்ண மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்க. ஸோ அதனால் நீங்கள் அப்படியே தேங்கிட்ட போகிறீங்க. தேங்க இங்கே அப்படியே பேசிகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே அவன் பேசுறதெல்லாம் உங்கள் காதில் விழுகுது. இப்போ தேங், எனக்குன்னு ஒரு இருக்கான்னு சொன்னேனே அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் டக்குன்னு அப்படியே ஸ்டாப் ஆகிடுறீங்க. அப்போது ஜிமின், ஆமாம் மச்சான், அது என்ன கதை? ஏதோ ஒரு பொண்ணை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னேன், அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ண போறியா? கண்டிப்பாடா, அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன். ஏன்னா உங்கள் அப்பா ஒத்துவானா? ஒத்துவலைன்னா ஒத்தாமல் எதே போச்சு போ, அப்படியே வெட்டி வீசிட்டு போயிடுவேன். எனக்கு அவள் தான் வேணும். அவள் என்னை லவ் பண்ணுறாடா, எனக்கு தெரியும். அவள் என்னை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறா. ஆனால் அவள் இப்போ காலேஜ் படிக்கிறா. நான் போய் இப்போ ப்ரப்போஸ் பண்ணி அப்புறம் அவன் ஸ்டடீஸில் ஸ்பாயில் ஆகிடுமேன்னு பார்க்குறேன். டே மச்சான், அவ்வளோ நல்லவனாடா நீ? டே அடங்கு சரியா, அதுவும் என் ஃப்யூச்சர் ஒய்ஃபு, அப்புறம் நல்லா படிக்காட்டி நல்லா இருக்குமா? அதுவும் கரெக்டு தான்டா, அதுவும் கரெக்டு தான். சரி, அந்த பொண்ணுகிட்ட நீ எப்படா போய் ப்ரப்போஸ் பண்ண போகிற? அது ப்ரப்போஸ் பண்ணுற மைண்ட்லாம் கிடையாதுடா. அப்புறம் ஸ்ட்ரைட்டாக என்ன கல்யாணமா? கண்டிப்பாக கல்யாணம் தான். கல்யாணத்துக்கு கூப்பிட்றேன், வந்துடுங்க. அப்புறம் மச்சானுக்கு கல்யாணம் எப்போ? அதெல்லாம் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலடா, இன்னும் 2 இயர்ஸ் கழிச்சு பார்த்துக்கலான் இருக்கேன். அவள் காலேஜ் முடிச்சு வரட்டும், அதுக்கப்புறம் எழுதுனாலும் பார்த்துக்கலான் இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ ஜேகே, டே இப்படி சொல்கிறனுங்க தானே நம்பக்கூடாது. கல்யாணம் லேட்டாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு தானே கும்பல்லே ஃபஸ்ட்டாக பண்ணுவானுங்க. இந்த எக்ஸாம்ஸில் கூட படிக்கலான்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் நல்லா மார்க் எடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த விஷயமும். அதனால் எனக்கு தெரிஞ்ச தேவை தான் ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ண போகிறான் போல். டே ஜிமினா, ரெடியாக இருந்துக்கோ சரியா அப்படின்னு அவங்க 2 பேசிகிட்ருக்காங்க. இங்கே நீங்கள், என்னது தேங்க் சீனியர் மேரேஜ் பண்ணிக்க போகிறாரா? அதுவும் அந்த பொண்ணு? என் போச்சு எல்லாமே போச்சு அப்படின்னு நீங்கள் அப்படியே புலம்பிட்டு இருக்கீங்க. அப்போ இங்கே ஜிமின், அப்படியே மச்சான் அந்த பொண்ணை நீ எவ்வளோ நாள் லவ் பண்ணியிருக்க? நாள்லாம் கிடையாதுடா, வருஷம்தான். அப்படியா, எவ்வளோ வருஷம்? அவள் 11th படிக்கும் போதுலேருந்து எனக்கு அவனை அவ்வளோ இஷ்டம். அவளையும் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், அவள் என்னையும் பார்த்து தான் இருக்கா. அவள் என்னை இந்த 1.5 வருஷமாக தான் பார்க்குறா, நான் அவளை 5 வருஷமாக பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோதான், நீங்கள் உங்கள் ஹார்ட்டில் அவ்வளோதாங்க, அப்படி கொஞ்சம் கூட இடமில்ல, எல்லாமே சுக்குநூறாக உடஞ்சி போச்சு. நீங்கள் இப்போ நான் என்ன பண்ணுறது? தேங்க்ஸின்னு இருக்கு, ஆள் இருக்குது, எனக்கே கண்ணெல்லாம் வேர்க்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க.
அழுகையாக வருது. தேங்கவங்களுக்கெல்லாம் நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நான் ஏன் அழுகணும்? நான் எப்படி சொன்னால் அந்த பொண்ணுக்கு தான் தேங்காய் கிடைக்கணும். ஏன்னா அந்த பொண்ணை அவர் 5 இயர்ஸாக பார்த்துட்ருக்காங்க. எனக்கு தேங்காய் இந்த 1 இயராக தானே தெரியும். அதனால் ஒய்யன் நீ அழுகிற? ஆமாம், கஷ்டமாக தானே இருக்கும். ஆனால் தேங்காய் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு போதும் அப்படின்னு நீங்கள் அப்படியே அழுதுட்டு அப்படியே அங்கேருந்து போகிறீங்க. இந்த சைடு அப்படியே விமின் கோக் சைடு பார்த்தா, சரிடா மச்சான், இன்னைக்கு வந்ததே உங்களெல்லாம் பார்க்கலாம் தான் வந்திருக்கேன். அதுவும் இன்னையோட காலேஜ் முடிஞ்சு, எக்ஸாம்ஸும் முடிச்சு ரிசல்ட் வந்துடுச்சு, எல்லாம் பாஸ் ஆகிட்டோம். அடுத்து என்ன, நைட்டு ட்ரிங்க்ஸ் பார்ட்டி வைக்கலாமா? அதெல்லாம் வேணாண்டா, நான் போய் வீட்டில் எங்கள் அப்பங்கார என்ன சொல்கிறான்னு பார்க்கணும். வேற நேற்றுலேருந்து ஒரு மார்க்கமாக ஏதோ சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கிறான். ஆனால் தயங்குறான்டா, சரியில்லை அவன். அதனால் அவனை போய் நான் என்னதுன்னு கேட்கணும். நான் அப்படியே போயிட்டு வரேன். அவளோட அப்படியே தேங்கன்னு எந்திரிச்சிட்டு அப்படியே சுற்றி சுற்றி தேடுறேன் ஒருத்தவங்கள, எங்கேயுமே இல்லை. அவனும் அப்படியே எங்கே போனானே தெரில. பேசாமல் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து, ஏன்டி உனக்கு என்ன பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுடலாம் போல இருக்கு. என்ன பண்ணுறது, இவன் எங்கே போனான்? சரி பார்த்துக்கலாம். ஏங்க ஃபஸ்ட்டு அவன் வீட்டுக்கு போய் என்னென்னு பாரு. அவளோட அவன் ஃபோன் எடுத்து பார்க்குறான். கிட்டத்தட்ட 30 மிஸ்டு கால் அவங்க அப்பா கிட்டேருந்து. சொத்தம் இவன் வேற. மச்சான் சரிடா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அப்படியே அங்கேருந்து போகிறான். நீங்கள் அப்படியே உங்கள் கிளாஸ் விண்டோ சைட்லேருந்து பார்த்துட்டு அவ்வளோதான் போயிட்டாரு. இனி இவர் என் லைஃப்பில் நான் பார்க்கவே முடியாது. அண்ட் இவர் எனக்கு கிடையாது. அந்த ஜிம் பாடி எனக்கு இல்லை, வேற ஒரு பொண்ணுக்கு தான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சோகமாக நினச்சிட்ருக்கீங்க. நான்சி வரா, நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க. ஓ அப்போ தேங்காய் ஆல்ரெடி புக்குடு பீஸா? செப்பல்ஸ்லேயே போட வேண்டிய உன்னையா? இங்கே அவன் மன வருத்தத்தில் இருக்க, உனக்கு இந்த டவுட் கிளியரா? போடி அப்படின்னு நீங்கள் வெறுப்பாக உட்காந்துட்டு அப்படியே அவங்க ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க. இன்றைக்கி 3rd இயர் ஃபஸ்ட் டேங்கிறனால அவ்வளோ யாரும் கிளாஸ் எடுக்கல. நீங்கள் அப்படியே அங்கேயே உட்காந்துட்டு சீனியர் வேறு இல்லை, எனக்கு வேறு போர் அடிக்குது, பேசாமல் அவங்க போயிடலாமா வீட்டுக்கே? ஆமாம், இங்கே உட்காந்து இந்த நான்சி மாரி வெறுப்பேற்றிட்டு இருக்கிறா என்னைய. இவன் கூட இருக்கிறதுக்கு நான் பேசாமல் வீட்டில் போய் தூங்கவாச்சும் செய்யலாம். என்னோடய கவலையெல்லாம் அப்போயாச்சும் கனவாக போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அங்கேருந்து கிளம்பி உங்கள் வீட்டுக்கு வரீங்க. உங்கள் டேட் வந்துட்டு உங்கள் அம்மா கூட செம்மையாக ஆர்கியூ பண்ணிகிட்ருக்காரு. இங்கே நீங்கள் உள்ளே போனதும் அப்படியே உங்கள் கால் கிட்ட உங்கள் அம்மாவோட ஃபோன் வந்து விழுகுது. நீங்கள் அப்படியே நின்றுட்டு ஒயன் தப்பான இடத்துக்கு கரெக்டாக வந்திருக்க போலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு அடியை எடுத்து வைக்கிறீங்க. அப்போ உங்கள் டேட் உங்களை பார்த்ததும் ஒயன் வாமா உள்ளே வாமா, ஏன் அங்கே நிற்கிற? அது என்ன நடக்குதுங்க? இப்படி தான் வரவங்க வாசலோடு சேர்த்து ஃபோனை கொடுத்து அனுப்புவீங்களா? அதெல்லாம் இல்லை வயன், அது உங்கள் அம்மா தான் நான் பண்ணுற விஷயத்துக்கு தடையாக இருக்காளா, அதான் அவளை என்ன எதுன்னு கேட்டுட்ருக்கேன். அப்படி என்ன நீங்கள் பண்ணீங்க? அதுவா, என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை, அது சொன்னேன். இதுக்கு இவ 2 வருஷம் போட்டும் அப்படிங்கிறா. எனது கல்யாணமா? ஐயோ, அங்கே அவன் குண்டலி போட்டால் இங்கே இவர் குண்டலி போடுறாரு. ஆமாம் என் மேரேஜ் தான், இன்னும் 1 வீக்கில் உனக்கும் என் ஃப்ரெண்டோட பையனுக்கும். அவனும் காலேஜெலாம் முடிச்சிட்டான். இப்போ என் ஃப்ரெண்டோட கம்பெனி டேக் ஓவர் பண்ண போகிறான். ஸோ அதனால் உனக்கும் அவனுக்கு தான் என் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கிறோம். அப்படிங்கும்போது உங்கள் அம்மா, ஏங்க அவளுக்கு அப்படி என்ன வயசாச்சு மேரேஜ் பண்ணி கொடுக்க? ஏய் நீ சும்மா ரீ, என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியும். ஒயன் நீ ஒத்துக்கிறியா இந்த மேரேஜுக்கு அப்படின்னு இங்கே கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே அது டேட் யோசிச்சு சொல்கிறேன் நான் அப்படி சொல்கிறீங்க. அப்படியே உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. உங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. தேங்கவும் இல்லை வீட்டிலே, இப்படி டக்குன்னு தேங்காய் மறக்கவும் முடியல. பட் நீங்கள் அப்படியே மனசுக்குள்ளேயே, ஆனால் ஏன் நீ இந்த மேரேஜ் பண்ணிக்கோ, ஏன்னா தேங்காய் மறக்கிறதுக்கு ஏதோ ஒரே வழி. நீ அவனை ரொம்ப லவ் பண்ணிட்டோம் ஏன், ரொம்ப லவ் பண்ணிட்டேன். ஆனால் நான் இப்படி சொன்னால் அந்த பொண்ணுக்கு தான் இவன் கிடைக்கணும். ஏன்னா இவன் 5 இயர்ஸ் சும்மா ஒன்றும் கிடையாதுல. அந்த 5 இயர்ஸ்லேயும் இவன் எவ்வளோ ஆசை, எவ்வளோ ட்ரீம் வச்சுருப்பான் அந்த பொண்ணு கூட.
சரி தேவன் நல்லா இருந்தால் எனக்கு அது போதும். ஒரு உண்மையான லவ்வுக்கு அடையாளமே நம்ம லவ் பண்ணுற பர்சன் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறது தான். அதுக்கு லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே சந்தோஷமாக இருக்குன்னு தூக்கிலாம் கொடுக்க முடியாது. இப்படி அவங்க வேறு ஒருத்தவங்களுக்கு சொந்தம்னு நினைக்கும் போது நம்ம பரவாயில்ல என்ன பண்ணிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 சைடும் யோசித்து குழம்பிகிட்ருக்கீங்கங்க. ஏதோ பைத்தியம் முடிச்ச மாதிரி நீங்கள் அப்படியே நினச்சிட்டு சரி ஒயின் நம்ம இந்த மேரேஜ் பண்ணிக்கலாம். தேவன் உனக்கு இல்லை, தேவன் இல்லை இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெட்டில் உட்காண்ட்ருக்கீங்க. இப்போ அப்படியே உங்கள் டேட் வந்துட்டு ரூமுக்கு வந்துட்டு ஒயன் என்னம்மா யோசிச்சியா? எனக்கு ஓகே டேட். என்னம்மா சொல்ல உண்மையாவா? அப்பாக்காகலாம் இல்லைடா நான் நல்லா யோசிச்சு தான் சொல்கிறேன் எனக்கு ஓகே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் தேங்க சைடு பார்த்தா அவ்வளோதாங்க. கிச்சனில் இருக்கிற பாத்திரமெல்லாம் பறக்குது. சும்மா அப்படியே ஏதோ பேர்ட்ஸ் மாதிரி பறக்குது. இங்கே தேங்கோட டேட் ஒரு சைடு கத்துறாரு, தேங்க ஒரு சைடு கத்துறான். இங்கே அவங்க மாமா அப்படியே பாத்திரத்தை வேற அங்கே இங்கே டம்மு டும்முன்னு போட்டு சமைச்சிட்டு இருக்கிறாங்க. வீடே செம்ம ரணகலமாக இருக்குங்க. இங்கே அப்படியே தேங்க யாரை கேட்டு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க? யார் உங்களுக்கு இந்த ரைட்ஸ் கொடுத்தா? தயாங் பார்த்து பேசு. நான் உன் அப்பா. யார்டா நான் கேட்கணும்? என் பையனுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியாதா? அதுக்குன்னு நீங்கள் எல்லாமே நீங்கள் தான் சூஸ் பண்ணணுமா? கம்பெனியும் அப்படி தான். நீங்கள் எனக்கு இது பண்ணு அதை பண்ணுங்கிறீங்க. நீங்கள் சொல்கிற காலேஜில் நான் சேரணும், நீங்கள் சொல்கிற இடத்துல நான் இருக்கணுமா? நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்டுட்டுலாம் போக முடியாது. அதுவும் இது கல்யாண விஷயம், என் லைஃபு. நீங்கள் ஒன்றும் நாளைக்கு இருக்க போகிறது கிடையாது. அதனால் நான் தான் பார்க்கணும். தேங் பார்த்து பேசு. நான் சொல்கிறேன் அந்த பொண்ணு தான் கரெக்டாக இருக்கும். எந்த பொண்ணு? எந்த பொண்ணுன்னே தெரியாமல் என்னால் தாலி கட்ட முடியாது. நான் பொண்ணோட ஃபோட்டோ வேணால் உனக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுறதையா நீ பாரு. எனக்கு தேவை கிடையாது, எனக்கு இன்னொரு பொண்ணுலாம் தேவை கிடையாது. தேங் நீ தான் பொண்ணை லவ் பண்ணுறியா? ஆமாம் நான் லவ் பண்ணுறேன் ஒரு பொண்ணை. ரொம்ப சீரியஸாக ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிகிட்ருக்கேன். தேங் அப்படின்னா அவளை மறந்துடு. முடியாது டேட், என்னால் முடியாது. தேங் இப்படி அவளை மறக்கலைன்னா நான் செத்துருவேன். இப்போ நீங்கள் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி சொன்னீங்கன்னா நான் செத்துருவேன். பரவாயில்லையா? தேங் பார்த்து பேசா அப்படின்னு சொல்லிட்டு 2 செம்மையாக ஆர்கியூ பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே தேங்கோட மாம் உன்னை கல்யாணம் பண்ணதுக்கும் உன்னை பிள்ளையா பெற்றதுக்கும் நான் போய் சாகுறேன்டா அப்படின்ற மாதிரி அவங்க உட்காந்து பாத்திரத்தை கழுவிட்டு இருக்கிறாங்க டம்மு டும்முன்னு. இங்கே அப்படியே தேங் கோவமாக வீட்டை விட்டு வெளியே போயிடறான். தேங்கோட டேட் இவனை எப்படி சமாதானப்படுத்துறது? பேசாமல் அந்த பொண்ணோட ஃபோட்டோ இவனுக்கு அனுப்பிடலாம் போல். சரி அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே தேங்க்கு வந்துட்டு ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறாங்க. தேங்க அப்படியே வீட்டை விட்டு கோவமாக வெளியே வந்துட்டு ஷிட் இவங்களெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா பெற்றுட்டாங்கன்னா அவங்க கடமையில் கல்யாணம் பண்ணுறது இருக்குதா என்ன? வெறி ஆகுது இந்த வீட்டில் இருக்கவே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அந்த ஸ்ட்ரீட் கார்னரில் போயிட்டு ஜிம்மின் செக்கருக்கு கால் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்மோக் பண்ணுறான். அப்போ அவனோட ஃபோன் நோட்டிஃபிகேஷன் அப்படியே பாப் ஆகுது. அவன் எடுத்து அப்படி நோட்டிஃபிகேஷன் பார்க்குறான். அவங்க டேட் கிட்டேருந்து தான் வந்திருக்கும். சைடில் ஒரு பொண்ணோட இமேஜ் லைட்டாக தெரியுது. அவன் அதை பார்த்துட்டு இவர் திருந்தவே மாட்டார் அப்படின்னு அந்த ஃபோட்டோ தூக்கி அப்படியே பேக்கெட்டில் வைக்கிறான். அந்த ஃபோனை தூக்கி அப்படியே பேக்கெட்டில் வைக்கிறான். பட் சடனாக அவன் அதை எடுத்து பார்க்குறான். அந்த பிக்சரை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அவ்வளோதாங்க. தேங்க்கு செம்ம ஹாப்பி. அவன் அப்படியே ஷாக்கா அந்த சிகரெட் அப்படியே கீழே போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக அவங்க வந்து ஸ்பீடாக அவன் வீட்டுக்கு வரா. அப்போ அவர் டேட் வந்துட்டு தேங்காய் பார்த்து முறைக்கிறாரு. அப்போது தேங் நீ இந்த மேரேஜ் மட்டும் வேணான்னு சொல்லாத. நான் உனக்கு பொண்ணோட ஃபோட்டோ அனுப்பிட்டேன், நீ பார்த்துருக்கீல. நீ பார்த்துட்டேன்னு எனக்கு காட்டுது. அதனால் அந்த பொண்ணு தான் எனக்கு வேணும், நீ அந்த பொண்ணு தான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்துச்சு வெளியே போகிறாரு. எங்கள் தேங்காய் ஷவுக்கு ப்ளஸ் செம்ம ஹாப்பியாக இருக்குது. அவன் அப்படியே ரூமுக்கு போயிட்டு அவனை பில்லாவை பிடிச்சி கட்டி பிடிச்சிட்டு அப்படியே செம்மையாக ஹாப்பியாக இருக்கான். பிகாஸ் அந்த ஃபோட்டோவில் வேறு யாரும் இல்லைங்க, அவன் ஆசைப்பட்ட பொண்ணு தான். அவன் அப்படியே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அப்படியே குதிச்சுட்டு இருக்கிறான். இப்போது அப்படியே தேங்காய் ரொம்ப ஹாப்பியாக இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? நான் கோவிஞ்சிரண்டா இல்லை ஒரு வேளை என் டிஸ்டனி அவள் தான் போலையே. தேங்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே மறுபடியும் அவர் டேட் கிட்டே வரா. அவர் டேடே இல்லை வீட்டில். அவர் அப்படியே கோவமாக வெளியே போனவர் தான் காணோம். அப்போ இங்கே தேங்க அப்படியே அவங்க மாம்பட்டு மா என்னடா என்கிட்ட சண்டை போடலான்னு வந்துட்டியா?
ஐயோ! அப்படிலாம் இல்லையா அழகி, அதெல்லாம் கிடையாது. அவர்கிட்ட சொல்லு மேரேஜுக்கு ஓகே சொல்லிட்டேன்னு. டேய் தேங்கா, நீ என்ன சொன்ன? என் காதில் ஏதோ தப்பாக விழுதுடா. அம்மா கேட்டுட்டும் கேட்காத மாதிரி பண்ணாதம்மா. எனக்கு மேரேஜுக்கு ஓகே தான். ஆமாம், அந்த பொண்ணுக்கு ஓகேவான்னு கேட்டிங்களா? அது அந்த பொண்ணுக்கிட்ட இன்னும் ஃபோட்டோ காட்டலையாம்மாடா. அந்த பொண்ணு ஓகே தான் சொல்லியிருக்கா. என்னது, என் ஃபோட்டோ காட்டல ஆனால் ஓகே சொல்லியிருக்காளா? அது எப்படிம்மா அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஆகுது. அதுக்கு அவங்க அம்மா, டேய் தேங், அதெல்லாம் எனக்கு தெரியாது, உனக்கு அடுத்த வாரம் கல்யாணம், அவ்வளோதான், இது மட்டும்தான் எனக்கு தெரியும், ஓகேவா? சரி நீ போய் ரெஸ்ட் எடுத்து உன் ஃபேஸ்லாம் நல்லா வச்சுக்கோடா. அடுத்த வாரம் கல்யாணம் வேறு, சும்மா மாப்பிள்ளை சும்மா கலகலன்னு இருக்க வேணாமா? சரிம்மா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து அகைன் அவன் ரூமுக்கு போயிட்டு இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறான். அப்போ ஜெமின் ஜேகே வராங்க. அவங்கக்கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான். இப்போ உங்கள் சைடு பார்த்தா உங்களுக்கு மாப்பிள்ளை யாருன்னா தெரியாதுங்க, ஆனால் கல்யாண வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படியும் அந்த 1 வீக் நல்லா பாஸ் ஆகுது. இப்போ அப்படியே மேரேஜ் டேவும் வருது. இப்போ நீங்கள் தான் ஸ்டேஜில் நீங்களும் தேங்க அப்படி ஒன்றா உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் தேங்க பார்த்தது ஷாக்குங்க. நீங்கள் அப்படி தேங்க பார்த்துட்டு, சீனியர் நீங்களா, நீங்கள் என்ன இங்கே அப்படின்னு கேட்குறீங்க. தேங்க அப்படியே, அது ஒன்றும் இல்லடி, கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்களா, அதான் சரி வந்து சாப்பிட்டு போகலான்னு. என்னது சாப்பிட்டு போகலான்னா இங்கே? அதான்டி சும்மா தாலி கட்டிகிட்டே வந்து சாப்பிட்டு போப்பா அப்படின்னு கூப்பிட்டாங்க, அதான் வந்து தாலி கட்டிட்டு சாப்பிட்டு போகலான்னு. விளையாடுறீங்களா? என் மக்கு, அதுவே இப்போ தான் தெரியுதா உனக்கு? அது நீங்கள் சீனியர். ஐயோ இப்போ நான் என்ன சொல்கிறது? ஃபஸ்ட்டு பொறுமையாக இருடி, எதனாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். இங்கே உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஹாப்பியாகவும் இருக்குது, சேம் டைம் செம்ம ஷாக்காகவும் இருக்குது. நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க எதுவுமே பேசாமல். தேங்க அப்படியே உங்கள் கழுத்தில் தாலிலாம் கட்டிடுறான். இப்போ நீங்கள் அப்படியே மாட்டி தேங்கப்பட்டு, இப்போ நீங்கள் தான் என் புருஷனா? இல்லடி நான் புருஷன் கிடையாது, நான் யாரோ அப்படின்னு சொல்கிறான். அப்போது நீங்கள் அப்புறம் எதுக்கு தாலி கட்டினீங்க? வாய் மேலே போடுவேன், ஹேட்டிக்கு போட்டியாக கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா. எதனாலும் நான் அப்புறம் பேசிக்கிறேன்ட்டேன், தனியாக இருக்கும்போது நான் பேசுகிறேன் உன்கிட்ட, சரியா? இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க, என்னை டென்ஷன் பண்ணாமல் கம்முன்னு வரு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஐயோ ஒரு வேளை சீனியர் அவர் ஆசைப்பட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு சொல்லிட்டு என்னை மேரேஜ் பண்ணி வச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு கோபமாக இருக்காரு என் மேலே. ஒரு வேளை அவருக்கு இது ஃபோர்ஸ்டு மேரேஜோ? நீ என்ன பண்ணுவ? உனக்கு இது அரேஞ்ச் மேரேஜ் தான், நான் என்ன பண்ணுறது? ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, தேங்க எனக்கு கிடச்சிட்டார்ல. ஆனால் அந்த பொண்ணு, ஆனால் இவர் என்னன்னாலும் பார்த்துக்கலாம், என்னன்னாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ணா அப்படின்னா உங்கள் மைண்ட் வாய்ஸே பல விதமாக கொடுத்துட்ருக்கீங்க. தேங்க அப்படியே மேரேஜெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் என்ன பார்க்குறீங்க? போடி போய் ட்ரெஸ் மாற்றிட்டு நைட்டு வா ரூமுக்கு, அப்புறம் ஒன்று வச்சுக்கிறேன். எனது வச்சுக்கிறீங்களா? எனக்கு அப்போவே தெரியும் நீங்கள் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லும் போதே எனக்கு தெரியும் நீங்கள் என்ன சைடில் தான் வச்சுருப்பீங்க, அந்த பொண்ணு தான் நீங்கள் பொண்டாட்டியாக ஆக்கியிருப்பீங்கன்னு. அப்படிங்கும்போது தேங்க லைட்டாக உங்கள் தலையில் தட்டிட்டு, போடி டென்ஷன் பண்ணாத அப்படிங்கிறா. நீங்கள் ஆமாம் கன்ஃபார்ம் இருக்குது, இந்த மேரேஜ் தான் இருக்கும், அது என்ன ஃபோர்ஸ்டு மேரேஜ் அதாக தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே போகிறீங்க. நீங்கள் தேங்க அப்படியே சிரிச்சிட்டு, இவ்வளோ வச்சுட்டு அழகாக இருக்கா, க்யூட்டாக இருக்கா, எல்லாம் அழகாக தான் பண்ணுறா, நல்லா தான் இருக்கா அப்படிங்கிறான். இப்போவே நீங்கள்லாம் கெஸ் பண்ணியிருப்பீங்கடா, தேங்க யாரை லவ் பண்ணியிருப்பான் அவன் எப்படி எல்லாம் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகேடா, இதுக்கு மேலே நான் சஸ்பென்ஸ் வைக்கல, ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். இது சஸ்பென்ஸாகவே கிடையாது, சரியா? ஓகே, பேக் டு த ப்ரெசன்ட். நீங்கள் தேங்க அப்படியே நைட்டு ரூமுக்கெலாம் ரெடி ஆகிட்டு அவனும் ரூமுக்கு வந்து உட்காந்துருக்கான். நீங்களும் அப்படியே வந்து உட்காந்துருக்கீங்க. நீங்கள் அப்படியே தேங்கோட மூஞ்சி பார்க்க, தேங்க உங்கள் மூஞ்சி பார்க்க, தேங்க மறுபடியும் உங்கள் மூஞ்சி ஃபுல்லாக பார்க்குறான். ரொம்ப அழகாக இருக்கீங்க, ரொம்ப க்யூட்டாக, சிம்பிள் மேக்கப்பாக இருந்தாலுமே சூப்பராக இருக்கீங்க. தேங்க அப்படி உங்களை பார்த்துட்டு, இப்போ என்னடி நம்ம அங்கே உட்காந்து அப்படி பேசிகிட்டு இருந்த, இப்போ இங்கே வந்து என் மூஞ்சியை பார்த்துட்டு இருக்க, என்ன விஷயம்? அது தேவை, எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. எனது கன்ஃபியூஷனா? அது கன்ஃபியூஷனாக இருக்குது தேவ். என்ன கன்ஃபியூஷன் மேடமுக்கு?
அது தேங் இது உங்களுக்கு ஃபோர்ஸ்டு மேரேஜா? அப்போல்லாம் இல்லையே, யார் சொன்னா அப்படின்னு? அதில் இது அது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தீங்க தானே 5 இயர்ஸா? நீங்கள் அந்த பொண்ணு தானே மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதுவும் 2 இயர்ஸ் கழிச்சு தானே மேரேஜ் பண்ணுறேன். நீங்கள் இப்போது 1 வீக்கில் என்ன மேரேஜ் பண்ணி வச்சிட்டாங்க சொல்லிட்டு எம்எல்லாம் கோவப்படாதீங்க தேயா. எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது, எனக்கு இது அரேஞ்ச் மேரேஜ் தான் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் அவனும் அப்படியே எனக்கு இது அரேஞ்ச் மேரேஜ் தாண்டி. ஆமாம், உன்னை யார் இதெல்லாம் சொன்னா? அது தேங் சரி இவ்வளோ தூரம் வந்துட்டேன், உண்மையை சொல்லலைன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அது தேங் ஐ லவ் யூ. நான் உங்களை ரொம்ப ரொம்ப நாளாக லவ் பண்ணுறேன். இந்த 1.5 வருஷமாக உங்கள் பின்னாடி சுற்றிட்டுருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே கண்ணை மூடிட்டு எனக்கு நீங்கன்னா ரொம்ப இஷ்டம் தேங். இப்போ கூட நீங்கள் எனக்கு கிடச்சதில் ரொம்ப சந்தோஷம்தான். லாஸ்ட் டே அன்றைக்கி கூட உங்களை நான் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணேன். அன்றைக்கி நீங்கள் வேறு பொண்ணு லவ் பண்ணுற சொன்னாலும் நான் உடஞ்சி போய் அழுதுட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு நீங்கள் தான் எனக்கு இப்போது இப்படின்னு தெரியாது. உங்களை மறக்கிறதுக்காக தான் நான் இந்த மேரேஜுக்கு ஓகே சொன்னேன். என்னது என்ன மறக்கிறதுக்காவா? என்னடி உளறிட்டுருக்க? ஆமாம் தயா, எனக்கு உங்கள் ஞாபகமாகவே வந்துச்சு. நீங்கள் வேறு அந்த பொண்ணை 5 இயர்ஸ் லவ் பண்ணுறீங்களா? ஸோ அதனால தான் நான் உங்களை மறக்கலாம், நம்ம ஒரு மேரேஜ் பண்ணிட்டா நம்ம மறந்துடுவோன்னு நினச்சி தான் பண்ணேன். அப்போ லிட்டரலி எனக்காக உன் வாழ்க்கையை நீ சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு நினச்சியா? என்ன பண்ணுறது தயாங், என்ன பண்ணுறது நான்? சரி, நீங்கள் லவ் பண்ண பொண்ணு ஏன் நீங்கள் மேரேஜ் பண்ணல? இல்லடி, நான் அவளை தான் மேரேஜ் பண்ணியிருக்கேன். என்னது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க தேங்க அப்படியே உங்கள் ஃபேஸை கப் பண்ணிட்டு. அழகி, நீ தானே அந்த பொண்ணு. உனக்கு என்ன இந்த 1.5 வருஷமாக தான் தெரியும், எனக்கு ஒன்று 5 வருஷமாக தெரியும். அப்படியா? அப்படியோட வாயை பொழுந்துட்டு பார்க்குறீங்க தேங்க. அப்படியே உங்கள் வாயை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு. ஆமாண்டி, எனக்கு நீனா அவ்வளோ இஷ்டம். நானும் ஃபஸ்ட்டு இந்த மேட்ச்சுக்கு ஒத்துக்கல தான். அப்புறம் எங்கள் அப்பா தான் இந்த உன் ஃபோட்டோ அனுப்பி இதுதான் பொண்ணுனாரா, சரி ஓகேன்னு சொல்லிட்டேன். எனக்கும் இது அரேஞ்ச் மேரேஜ் தாண்டி. சரி வாய மூடி, எதுக்கு அவனை அது வேறு பொழந்துக்கிற? அது அது இல்லை. என்னையா? ஆமாண்டி, எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையாவா தயா? அப்படியே நீங்கள் வந்து ப்ரப்போஸ் பண்ணல? எனக்கு இந்த ப்ரப்போஸ் பண்ணி கணத்தில் முத்தமிடுறது, கழுத்தில் முத்தமிட்டு அப்படியே கொண்டு போகலாம் பிடிக்காதுடி. எனக்கு என் பொண்டாட்டியாக தான் இருக்கணும்னு ஆசை. அதான் ஸ்ட்ரைட்டாக மேரேஜ் பண்ணிவிட்டு எல்லாம் பார்த்துக்கலான்னு. அதுவும் தயம். அப்போ நீங்களே என்ன லவ் பண்ணுறீங்களா? ஆமாண்டி அழகி, ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறாங்க ஃபார் ஹெட்டில். நீங்கள் அவ்வளோதாங்க மெல்ட் ஆகிட்டீங்க. அப்போ தயாங், என்னடி இப்போ நீ ஆல்மோஸ்ட் எனக்கு கிடச்சிட்ட, இப்போ எனக்கு முழுசாக கிடைக்குமா? என்னது? தெரியாத மாதிரியே கேட்காதடி, தெரியாத மாதிரியே கேட்காத அப்படியே அவன் சொல்கிறான். நீங்கள் அப்படியே நாட்டியாக அப்படியே ஸ்மைல் பண்ணுறீங்க. அவனும் ஓகே அப்படி அவனுக்கு தேங், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ஸோ எனக்கு ஓகே தான் அப்படின்னு நீங்கள் அப்படியே ஃபாஸ்ட்டாக விளையாடுறீங்க. தேங்க அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு அப்போ என் பொண்டாட்டி ஓகேனா எனக்கு ஓகே தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் நெக்கு கிட்டே வந்து அப்படியே பைட் பண்ணுறான். இதுக்கப்புறம் சீன் அப்படியே டெலிகிராமில் பார்க்கலான்டா. இப்போ ஆஃப்டர் தான் சீனுக்கு அப்புறம் பார்த்தா அப்படியே மார்னிங் இருந்துச்சு சமைச்சிட்ருக்கீங்க உங்கள் இடுப்பை பிடிச்சிட்டு. என்னம்மா வலிக்குது. இந்த பையன் கொஞ்சம் கூட பொறுமையாக இல்லாமல் பண்ணியிருக்கான் பாரு, வலி வாங்குது. இதில் வேறு நான் இன்னும் 1 வீக் காலேஜ் போகாமல் இருக்கணும். இப்போ நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா என்ன பண்ணுறது? அதெல்லாம் அவனே பார்த்துக்கட்டும். ஐயோ வலிக்குதே, இடுப்பெல்லாம் வலிக்குது. இந்த பையன் அடுத்த டைம் வரட்டும், அப்புறம் இருக்கு அவனுக்கு. அதுக்கு இவ்வளோ ஃபோர்ஸாக பண்ணி விட்ருக்குறான், என்னால் சமைக்க கூட முடியல. இவங்க அம்மா அப்பா வேறு எது நாங்கள் புது தம்பதிகள்னு சொல்லிட்டு வேறு வீட்டுக்கு போயிட்டாங்க. 10 நாள் கழிச்சு தான் வருவேன்ட்டாங்க. இந்த பையனை வச்சு நான் எப்படி தான் சமாளிக்க போகணும் தெரில. பார்க்க அழகாக இருக்கானே, ரொம்ப சாஃப்டான கேரக்டர் போல் நினச்சா 5 வருஷம் லவ் பண்ணதெல்லாம் ஒரே நாளில் காட்டுன்னு சொல்லிட்டு என் இடுப்பு உடச்சிட்டான். காலெல்லாம் வலிக்குது, கையெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியல. ஒய்யன் என்னடி இது, தானாக டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லி உங்கள் காலை பார்க்குறீங்க, அது வலியில் ஷிவர் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் இது வேறு எனக்கும் என் பாடிக்கே சம்மந்தம் இல்லாத மாதிரியே ஆடிக்கிட்டு இருக்கு. ஸோ என்ன பிறவியோ நான் அப்படி சொல்லிட்டு சமைச்சிட்ருக்கீங்க. தேங்காய் திட்டிட்டு தேங்காய் அப்போ அப்படியே கீழே வரோம். அப்படியே உன் ட்ரௌசரை மட்டும் வியர் பண்ணிட்டு
பொண்டாட்டி என்னடி சமைச்சிட்ருக்க? தேங் கிட்ட வந்தீங்க அவ்வளோதான். வருவேண்டி. வராதீங்க தயா, போங்க வச்சுட்டு. உங்களால் இடுப்பெல்லாம் வலிக்குது. அப்படியா? சரி வா, நான் தேய்ச்சி விட்றேன். ஆ, தைலம் தேய்ச்சி விட போகிறீங்களா? ஆமாண்டி, நான் தேய்ச்சி விட்றேன் இடுப்பில். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. வாடி. வரமாட்டேன். வாடி. வரமாட்டேன் தயா. அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அங்கே ஓடுறீங்க. உங்களால் சுத்தமாக முடியலங்க. நீங்கள் அப்படியே ஸ்பீடாக ஓடி போய் ரூமுக்குள்ளே போய் டோர் லாக் பண்ணிடுறீங்க. அவத்தையா, வாடி வா, என்ன வேணும் வாடி. வரமாட்டேன் போடா. அடிங்க. என்னடி வாடா போடாங்களா சொல்கிறேன்? ஆமாம், நீ இப்பெல்லாம் போன அப்புறம் வாடா போடான்னு சொல்லாமல் வாடி என் செல்லனா வச்சு கொஞ்சுவாங்க. கொஞ்சடி, அதுவும் நல்லா தான் இருக்கும். தயா போங்க தயா. வாடி, சும்மா வாடி, நான் உன்னை வச்சு பார்த்துக்கிறேன். இப்போவும் நீங்கள் தான் வச்சு பார்த்துக்கணும். என்னால் முடியல தயா. வாடின்னு. வரமாட்டேன்ன. வாடின்னு. வரமாட்டேன். வாடி. வரமாட்டேன். இப்போ நீ வரலைன்னு வச்சுக்கோ, உள்ளே வந்தனா நானாக வந்தேன்னா அப்புறம் உன்னை நைட்டு ஃபுல்லாக விட மாட்டேன். இப்போ நீயா வந்தீங்கன்னா ஒரே ஒரு கிஸோடு விட்டுருவேன். நீ கிஸ் பண்ணுறன்னு சொல்லிட்டு எங்கே வரையும் கொண்டு போகணுன்னு எனக்கு தெரியும் தேங். அதனால் நான் வரமாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் தேங்க அப்படியே வரமாட்டியா? இப்போ நானாக வந்துட்டேன்னா முடிஞ்சால் பார்த்துக்கோ போடா, நான்லாம் வரமாட்டேன் அப்படிங்கிறீங்க. அவ்வளோதாங்க. தேங்க அப்படியே அவன் சைடில் ஒரு அந்த ஆணி இருக்கும் இல்லையா, அது பார்க்குறான். அங்கே ஒரு கீ இருக்குது, அது ஸ்பேர் கீ. நீங்கள் அதை கவனிச்சிருக்கவே மாட்டீங்க. அதை போட்டு அவன் அப்படியே உள்ளே வரான். நீங்கள் அப்படியே பெட்டில் போயிட்டு அப்பான்னு உட்காந்துருக்கீங்க. தேங்க உள்ளே வந்ததும் ஸ்பீடாக அவங்ககிட்ட வந்து அவங்க மேலே ஜம்ப் பண்ணுறான். நீங்கள் அவ்வளோதாங்க பயந்துட்டீங்க. நீங்கள் ஐயோ அம்மா தேங்க என்ன இப்படி வரீங்க? அப்புறம் எவ்வளோ திமிரு இருந்தால் வரமாட்டேன்னு சொல்லுவேன். இல்லை போட வேறையா? அது விடுங்க தேங்க, வலிக்குது. அதெல்லாம் முடியாது. இப்போ நீ படு, உனக்கு நான் தைலம் தேய்ச்சி விட்றேன் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு குப்பருக்கா படுக்க வச்சு அப்படியே உங்கள் முதுகுலெல்லாம் தைலம் தேய்க்கிறன்ற பேரில் ஃபுல்லாக ஏதோ மாவு அரைச்சிட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே தேங்காய் பார்த்துட்டு தேங்காய் எனக்கு போது விடுங்க. இருடி இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் என்ன அப்படின்னு தேங்காய் பார்த்து கேட்குறீங்க. தேங்காய் அப்படியே அது வாடி, இதெல்லாம் தேய்ச்சிட்டு சுடு தண்ணி வச்சு குளித்தா சூப்பராக இருக்குமாம்மா. வாடி, நான் உன்னை குளிக்க வச்சு வருவேன். அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ வாடி. வரமாட்டேன். என்னடி எது எடுத்தாலும் வரமாட்டேன்னு. நீ வரலைன்னா என்ன, நான் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை அந்த வாஷ்ரூமுக்குள்ளே கொண்டு போயிட்டு அப்படியே குளிக்க வைக்கிறேன்ற பேரில் அங்கேயோ ஒரு ரவுண்டுங்க. ஓகேடா ஜெரிஸ், இப்படி தான் உங்கள் லைஃப் போயிட்டு இருந்திருக்கும். இதோட இங்கே ஸ்டோரி நான் கட் பண்ணிக்கிறேன். ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா. இப்போ நான் அப்படியே போயிட்டு வரேன். பை, லவ் யூ ஆல்.